Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my video and then this is a part 2 video for CCS certification. இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிஎஸ் சர்டிஃபிகேஷனுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க அண்ட் தென் சிலபஸ் நோட்ஸ் ப்ரிப்ரேஷன் அண்ட் தென் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஃபோவாக அந்த வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிசிஎஸ் சர்டிஃபிகேஷனில் வந்து நான் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். Out of 400 I just scored 334, that's my score. எப்போ பாஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2025. எப்படி பாஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் ஒரு செட் ஆஃப் நோட்ஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த நோட்ஸ் மெட்டீரியல் வந்து ப்ரீமியமில் வருது. ஸோ உங்களுக்கு எதனா நோட்ஸ் தேவை அப்படின்னா ஜஸ்ட் பிங் மீ அண்ட் தென் மை வாட்ஸ்அப் சேனல் குரூப் இன் மை டிஸ்கிரிப்ஷன். இல்லை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நம்பர் வந்து கீழே வந்து ப்ரொவைட் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர். ஸோ உங்களுக்கு எதனா மெட்டீரியல் வேணும், சிசிஎஸ் சர்டிஃபிகேஷன் மெட்டீரியல் வேணும் அப்படின்ட்டா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் கால் பண்ணியும் வந்து கேட்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி அதுலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். சிசிஎஸ் 2025 எக்ஸாமுக்கு வந்து அதுலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு அரவுண்ட் எம்சிக்யூஸ் வந்து ஒரு 30 கொஷின்ஸ் அதுலேருந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்துச்சு. கேஸ் ஸ்டடி எல்லாமே வந்து என் மெட்டீரியல்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இதில் வந்து சிலபஸ் சொல்லியிருக்கேன் அண்ட் தென் நோட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நான் ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கேட்கலாம். என்கிட்ட வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து 3 வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு இன்னும் ஒரு 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து ப்ராக்டிஸ் வந்து 5 கொஷின்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெயின் கொஷின் வந்து ஒரு 2 கொஷின்ஸ். செப்பரேட்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அண்ட் தென் கரண்ட் கொஷின் பேப்பர் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் செட்டில் வந்து அரௌண்ட் ஒரு 40 மெம்பர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதணும். அதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதர் அவுட் பண்ணி நான் வந்து அதை ஒரு மெட்டீரியலாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கொஷின்ஸ் மட்டும் என்ன சீனியரோ அண்ட் தென் அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்து அந்த கொஷினை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வரும். அரவுண்டு ஒரு 10 to 30 கொஷின்ஸ் அப்படி தான் வந்து மாறலாம் மீன்ஸ் குவாரி, ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் அதில் தான் வந்து அவங்க ஓனாக டிஃபிகல்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாமே தவிர ஐசிடி வந்து என் மெட்டீரியல் தான் வரும் அண்ட் தென் கேஸ் ஸ்டடி வந்து என் மெட்டீரியல் தான் வரும். குவாரி, ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் கூட சிமிலராக வருமே தவிர ஜஸ்ட்டு வந்து அந்தளவுக்குலாம் வந்து வேரி ஆகாது. நீங்கள் வந்து சில கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் வந்து நீங்களே வந்து திங்க் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஐக்யூ லெவலில் தான் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி என் மெட்டீரியலில் வந்து நீங்கள் படித்தாலே நீங்கள் வந்து அரவுண்ட் 300 அபோவ் வந்து நீங்கள் எடுத்துடலாம். கம்பல்சரி வந்து எடுத்துடலாம். அது வந்து நான் அஷ்யூரிட்டி தரேன். நீங்கள் வந்து எந்த ஐடியாவும் இல்லை, கம்பெனி வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுது, என்ன படிக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து என் கொஷின் பேப்பர்லேயே கிடச்சிரும். மோஸ்ட்லி 5 ப்ராக்டிஸ் செட்டு. அதில் வந்து ஒரு எக்ஸாம் சிசிஎஸ் எக்ஸாம் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாரி 97 கொஷின்ஸ் வந்து இருக்கும். வித் கேஸ் ஸ்டடி வந்து அதிலே அட்டாச் ஆகியிருக்கும். மெயின் சிசிஎஸ் மெயின் ஒரு 2 கொஷின்ஸு அண்ட் தென் பார்த்திங்கன்னா சிசிஎஸ் 2025 கரண்ட் கொஷின் பேப்பர் வந்து அதை வந்த கொஷின்ஸ்லாம் வந்து வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியமில் தான் வருது. ஸோ அது அமௌண்ட்லாம் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதோடய அமௌண்ட் வந்து நான் சொல்கிறேன் எவ்வளோ வருதுன்னு. நீங்கள் வந்து எய்மா அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் போய் வாங்க போனீங்கன்னா மெட்டீரியல் வந்து அரவுண்ட் வந்து 44,000 வரும். ஸோ என் மெட்டீரியலாக வந்து அவ்வளோ காஸ்ட்லாம் வராது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கொஷின்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டாபிக் கொடுத்துட்டு டாபிக் எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. 86 வந்து எம்சிக்யூஸு கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் வந்து டோட்டலாக 86 வந்து எம்சிக்யூஸு. அதில் வந்து 7 கொஷின் வந்து டெமோ கொஷின்னு,
மிச்சம் 79 கொஷினுக்கு தான் வந்து மார்க்கு. அந்த 79 கொஷினில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கட் ஆஃப் வரும். ப்ளஸ் கேஸ் ஸ்டடி வந்து மொத்தம் 21 கொஷினு, அதில் வந்து 3 கொஷின் வந்து டம்மி கொஷினு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் 18 கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கில் வந்து ஆட் ஆகும். டோட்டலாக வந்து 107 கொஷின், அதில் வந்து 97 கொஷினுக்கு தான் வந்து மார்க் இருக்குது. நீங்கள் வந்து டோட்டலாக வந்து 400 மார்க்ஸ் எழுதுவீங்க. உங்களோட பாஸ் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 தான் வந்து பாஸ் மார்க்கு. 300 எடுத்தாலே போதும் பாஸு. அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்து ஆட் ஆகும். உங்களோட ஸ்கோரை வச்சு உங்களோட சிசிஎஸ் சர்டிஃபிகேஷன் வந்து இன்னும் வந்து வேலிடாக வந்து இருக்கும். ஒரு அரௌண்ட் 90 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தென் நல்ல சேலரி வந்து ஹைக் ஆகலாம். மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, கண்டென்ட் அவுட்லைன் கீழே கொடுத்துட்டு கோடிங் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அதுலேருந்து வந்து ஒரு 38லேருந்து 40 கொஷின் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கோடிங் டாக்குமெண்டேஷனில் வந்து 17லேருந்து 21 கொஷின் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடர் குவாரியில் வந்து 9லேருந்து 11 கொஷின் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 21 கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து 9லேருந்து 11 கொஷின்ஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஐசிடி. ஏன்னா வந்து நம்ம சிசிஎஸில் வந்து நிறைய கொஷின் வந்து ஐசிடி பேஸில் தான் வரும். உங்களுக்கு வந்து கேஸ் செனரியோ கொடுத்துருவாங்க. கேஸ் செனரியோ கொடுத்துட்டு இதில் வந்து எதை வந்து பிடிஎக்ஸாக வந்து கொடுப்பீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் கொஷின்ஸ். ஃபஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப் வந்து நீங்கள் வந்து கைட்லைன் ஐசிடி கைட்லைன்ஸை வச்சு அவங்க வந்து கொஷின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா செப்சிஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து யூடிஐ இருக்குது, அண்ட் தென் வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி இருக்குது. இப்போ வந்து மூணுத்தையும் வந்து கோட் பண்ணுவீங்களா இல்லை வந்து குவாரி பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐசிடி கைட்லைன் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாரி பண்ணுவீங்களா இல்லை வந்து கோட் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து யூடிஐயும் இருக்குது ப்ளஸ் ஏகேஐ இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் கோட் பண்ணுவீங்களா இல்லை வந்து ஏகேஐ மட்டும் கோட் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது வந்து தேர்ட் டைப்பு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு காம்போ கோட் கொடுப்பீங்களா இல்லை வந்து செப்பரேட்டாக கோட் கொடுப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது வந்து ஃபோர்த் டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங்லேயே சிபிடி வந்து 2-3 தான் வந்து கேட்பாங்க. பிசிஎஸில் வந்து நிறைய வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய், அதாவது அந்த ப்ரெசன்ட் ஆன் அட்மிஷன் வந்து சொல்லுவாங்க பிசிஎஸில். நீங்கள் வந்து இதுக்கு ஒய் கொடுப்பீங்களா இல்லை என் கொடுப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ ஒய், என், யூ, அண்ட் தென் இ, இது 5 பிஓஏ வந்து நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணிட்டு போகணும். ஏன்னா வந்து அங்கே வந்து கேட்பாங்க. ஒரு அரௌண்டு 2 to 3 கொஷின் அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா கோடிங் டாக்குமெண்டேஷன் வந்து எப்படி வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாங்க, அதாவது பேஷண்ட் ஹெல்த் இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை வந்து யாரெல்லாம் வந்து மெம்பராக இருந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணி யார் கீழே வந்து ரன் ஆகுது, அண்ட் தென் வந்து இன்கேஸ் ப்ரீச் ஆச்சு இல்லை லீக் ஆச்சு, இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சுன்னா என்ன ஆக்டிவிட்டி எடுப்பாங்க அப்படின்னு வந்து நீங்கள் ரெகுலேட்டரி பாடிலாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து கோடிங் டாக்குமெண்டேஷனில் வந்து நீங்கள் வந்து இருக்கணும், படிக்கணும். அது ஃபுல்லாக வந்து நிறைய ஒரு லாஸ்லாம் வரும். அந்த ஸ்டாக்ஸ் லா அண்ட் தென் வந்து ஆன்டி கிக் பேக் லா அப்படின்னு வந்து நிறைய லா வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பி ப்ரிப்பேர்டாக போகணும். லாஸ் வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. மேபி 1 கொஷின் வந்து லாஸ் வச்சு வரும். மோஸ்ட்லி டாக்குமெண்டேஷன் வச்சே வந்து உங்களுக்கு வந்து அரவுண்ட் ஆகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட் வந்து குவாரி தான். குவாரி வந்து நீங்கள் எங்கே படித்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு 3 கொஷின் தான் வந்து எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் வரும். என் மெட்டீரியலே வந்து ஒரு 4 கொஷின் வச்சு குவாரி. மற்றதெல்லாம் வந்து ரிலேட்டபிளாக வரும். ஆனால் நீங்கள் வந்து சென்சிபிளாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அங்கே உங்களோட ஐக்யூ லெவல் அண்ட் தென் உங்களோட புரிதலை வச்சு தான் நீங்கள் வந்து அங்கே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எங்கே படித்தாலும் சரி
ஒன்லி உங்களுக்கு கொஷின் பேப்பரே கையில் கொடுத்தா தான் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து சிந்திச்சு நீங்களே போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஹிப்பா, ஹைடெக்கு அண்ட் தென் நிறைய பாடிஸ்லாம் இருக்குது, ரெகுலேட்டரி பாடிஸு, அதை வச்சுலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஹிப்பாலாம் படிக்காமல் போயிடாதீங்க. ஹிப்பா வச்சு ஒரு 3 கொஷின்லேருந்து 4 கொஷினாச்சும் வரும். ஸோ அது வந்து கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து அந்த கோடிங்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, செக்யூரிட்டிக்கு அண்ட் தென் ப்ரைவசிக்கு அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு கேஸ் சினாரியோ வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு வாலிபால் விளாட்றாங்க, இல்லை பேஸ்கெட் பால் விளாட்றாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது, அவங்க வந்து என்ன மாதிரி பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸு, என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அது வந்து என் மெட்டீரியல்லேருந்து ஒரு 11 கேஸ் சினாரியோ வந்து இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு 6லேருந்து 7 கொஷின்ஸ், 7 கொஷின் கரெக்டாக 7 கொஷினுமே என் மெட்டீரியல்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து எல்லாமே வந்து பிடிஎஃபாக தான் அனுப்புவேன். ஸோ நீங்கள் வந்து யாருக்கும் அதை ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அது ப்ரீமியம் மெட்டீரியல், காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் வெளியே வாங்க போனீங்கனாலே உங்களுக்கு ரேட் வந்து ஜாஸ்தியாக வரும். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என் மெட்டீரியலை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் வந்து அதை படித்தாலே போதும், 300+ எடுக்க அஷ்யூரிட்டி நான் தரேன். ஓகே. இதுலேயும் இல்லாமல் உங்களுக்கு சிசிஎஸ் பற்றி எதனா உங்களுக்கு டவுட்ஸு ஆர் எனி அதர் ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, எனி கைடன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னாலும் சரி, நீங்கள் வந்து அதுக்கும் டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் தென் வந்து கைடும் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.